என்னதான் ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 கேம்ல இந்தியன் டீமுக்கு எதுவுமே சாதகமா போல ஒரு ஒன் சைடட் கேமா முடிஞ்சிட்டாலும், இன்னைக்கு நடந்த 2 மேட்சுமே இந்தியாவுக்கு ஃபேவரபிளா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் த்ராஷ் பண்ணி அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச் இந்தியாவும் ஜிம்பாப்வே வின் பண்ணிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து ஓப்பனிங் ஆடி ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி 250+ அப்படின்ற மேசிவ் ஸ்கோரை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜிம்பாப்வே செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வரும்போதே இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாது. பட் அவங்களோட பொட்டன்ஷியல் எவ்வளவு ஆட முடியும் நல்லா ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் ஆடுறீங்க. ஃபைனலா அபிஷேக் சர்மா அந்த டோர்னமெண்ட்ல அரைவ் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் 50 நீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவர் எப்படி ஆட போறாரு அப்படின்ட்டு. எது எப்படியோ இந்த டோர்னமெண்டோட கடைசி சூப்பர் 8 கேம் இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் தான். அதுதான் டிசைடர். இந்த குரூப்ல இருந்து யார் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக போறா அப்படின்ட்டு. அன்னைக்கு ஜெயிக்கிறவங்க உள்ள, தோக்குறவங்க வெளியில. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அந்த கொல்கத்தா கிரவுண்ட்ல வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை பீட் பண்ணி குவாலிஃபை ஆவாங்களா, இல்ல இந்தியா வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்ட்டு. இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.